ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மீண்டு போன சாதத்தில் பரோட்டா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பரோட்டாவை எப்படி பண்ணலான்றதை நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோஸில் பார்க்க போகிறோம். வீடியோஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பரோட்டா போடுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ நாம் இன்றைக்கி மைதா மாவில் தான் பரோட்டா பண்ண போகிறோம். ஸோ நான் 1 கப்பு அளவுக்கு நான் இன்றைக்கி மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு பாதி அளவுக்கு நான் வந்து மீந்து போன ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்பு மைதா மாவுனா பாதி அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான ரேஷியோ. ஸோ நம்ம எடுத்து வச்சுக்க ரைஸை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் எடுத்து வச்சுக்க ரைஸை ஃபுல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் மீந்து போய் நமக்கு வடித்த சாதம் இருந்துச்சுன்னா டக்குன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு பரோட்டாவை செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம சாஃப்டாக சூப்பராகவும் இருக்கும். ஸோ தேவையானக்கு லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம போட்டுக்கிற ரைஸை பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணும்போது அப்பப்போ கை வச்சு இந்த மாதிரி தள்ளி விட்டு நல்லா நைஸாக இருக்கான்னு நீங்கள் பார்த்து செக் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நமக்கு அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். குறைன்னு இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். நம்ம ஆல்ரெடி அரைச்சதுலேயே நம்ம வந்து மைதா மாவு சேர்த்து நான் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணுனாலும் அரைச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தனியாக கூட நீங்கள் வந்து மைதா மாவு வந்து தனியாக எடுத்துக்கோங்க. ரைஸை அரைச்சதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா கொஞ்சம் மாவு சாஃப்ட்னஸாக இருக்கும். நமக்கு ஒரே வேலையாகவும் ஆகும். அதுக்காக நான் இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதை அரைச்ச மாவு எல்லாத்தையும் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம கையை வச்சு நம்ம ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி பிசைறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிக்சியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போடணும்னு தேவை இருக்காது. மிக்சியில் நம்ம வந்து மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் மாவு சிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ கையை வச்சு தள்ளி இந்த மாதிரி அரைச்சிக்கணும். மேலாப்பில் லைட்டாக 1 ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் எதுக்காக சேர்க்குறோன்னா அப்போ தான் நமக்கு மேலே வந்து நமக்கு ஒட்டாமல் இருக்கும் மாவு. ஸோ தட்டு போட்டு மூடி கண்டிப்பாக ஒரு 1/2 ஹவராவது நமக்கு இந்த மாவு ஊறணும். 1/2 ஹவர் கழிச்சு தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது நமக்கு மாவு சாஃப்ட்னஸ்ஸு. எனக்கு 1/2 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம கை வைக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாத்தையுமே. நம்ம குக் பண்ணுவோம்ல அந்த கிச்சன் மேலே அந்த கல் இருக்கு பாருங்கள். அந்த கல்லே நான் வந்து மைதா மாவு சேர்த்து நான் பிசைஞ்சிக்க போகிறேன். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கையை வச்சு 2 கையால் போட்டு ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சின்னா நமக்கு பரோட்டா வந்து நல்ல சாஃப்ட்னஸாக இருக்கும். நமக்கு திரட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் கையை வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். நார்மலாகவே நம்ம பரோட்டா செஞ்சாலே கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். அது மீந்து போன சாதத்தில் செய்யும்போது இன்னும் நமக்கு சாஃப்டாகவே இருக்கும் அந்த பரோட்டா பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் இந்த மாதிரி கையை வச்சு ஃபுல்லாக இல்லை ரொம்ப நம்ம திரட்ட வேணாம், லைட்டாக திரட்டினா போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம மிக்சியில் வேறு நம்ம கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஃபுல்லாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச பரோட்டா மாவு வந்து இந்த மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் இன்னும் சாஃப்டாக இருக்கா என்னன்னு. ஸோ எனக்கு நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பிரித்து எடுத்துக்க போகிறேன் பரோட்டா ஃபுல்லாக. இந்த மாதிரி கையில் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளியாக இந்த மாதிரி கையில் டிவைட் பண்ணி இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க மாவை ஃபுல்லாக. பிரித்து எடுத்த மாவில் லைட்டாக கொஞ்சம் அப்படியே நம்ம தேய்ச்சிட்டு ரவுண்ட் பால் மாதிரி உருட்டிட்டு அந்த மாவை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி அடியில் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அடியில் கொடுத்து இந்த மாதிரி பிரித்து விடணும். பிரித்து விட்டதுக்கப்புறம் அப்படியே எடுத்து நம்ம அந்த பிளேட்டில் எடுத்து வச்சிட வேண்டியதான். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம அதே மாதிரி கையால் பிரித்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணினா தான் நமக்கு பரோட்டா ஃபுல்லாக ஈக்குவலான ஒரே ஸ்டேஜில் இருக்கும். நம்ம திரட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த கையில் உட்காந்து நல்லா 2 கையில் மிக்ஸ் பண்ணி பிசைறதுல தான் இருக்குது நம்ம பரோட்டாவோட சாஃப்ட்னஸ் வரதே. ஸோ எனக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த மாவு ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் வேறு ஒரு பிளேட் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். பிளேட்டில் சேர்க்கும்போது லைட்டாக 1 ஸ்பூன் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு பால்லாம் தூக்கி நம்ம அது உள்ளே ஒன்றா வச்சிடலாம். எதுக்காக இந்த மாதிரி ஆயில் சேர்க்குறோன்னா அப்போ தான் நமக்கு மாவெல்லாம் வந்து ஒன்று ஒட்டாமல் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். நமக்கு எடுத்து திரட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் நம்ம வந்து மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி தேய்க்க ஆரம்பிக்கணும். ஸோ லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மைதா மாவை போட்டுட்டு சப்பாத்தி கட்டில் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நமக்கு அப்போ தான் வந்து மாவு ஃபுல்லாக தின்னாக நமக்கு திரட்டுறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீளமாக அப்படியே ஃபுல்லாக திரட்டிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதே மெத்தடில் தான் நம்ம இருக்கிற மாவையும் நம்ம அதையுமே திரட்ட போகிறோம். ஸோ அந்த மாவு ஃபுல்லாகவே அந்த கண்ணாடி மாதிரி நமக்கு தெரிகிற மாதிரி ஃபுல்லாக திரட்டிக்கணும். எவ்வளோ உள்ளே திரட்ட முடியுமோ அவ்வளோ உள்ளே திரட்டிட்டு இதே மாதிரி ஒரு கையால் இந்த மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே அந்த மாவை ஃபுல்லாக ரோல் பண்ணி அதோட அடியில் அப்படியே இன்சர்ட் பண்ணிவிடுங்க.
கரெக்டாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நமக்கு அந்த லேயர் பரோட்டா நமக்கு வரும். ஸோ அதே மாதிரி தான் மீதி இருக்கிற இன்னொரு மாவையும் நான் வந்து அப்படியே தின்னாக திரட்டிக்க போகிறேன். திரட்டிட்டு அதே மாதிரி நான் கையால் ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்து இந்த ரவுண்டாக நான் எடுத்துக்க போகிறேன். மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் இதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க இப்போ மாவை ஃபுல்லாகவே நம்ம வந்து திரும்பி வந்து சப்பாத்தி கட்டையால் வந்து ரொம்ப திரட்டக்கூடாது. லைட்டாக அப்படியே அழுத்தம் கொடுக்காம மேலோட்டமாக திரட்டுறீங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அழுத்தம் கொடுத்திங்கன்னா நமக்கு அந்த லேயரெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி மேலோட்டமாக லேசாக திரட்டிக்கோங்க. நமக்கு அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மாவு திரட்டும் போதே, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ லைட்டாக நம்ம திரட்டிட்டு அப்படியே சூடான தோசைக்கல்லில் எடுத்துகிட்டு போய் இந்த பரோட்டாவை கொண்டு போய் அப்படியே தோசைக்கல்லில் சேர்க்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு இன்னொரு மாவை எடுத்து இதேமாதிரி திரட்டிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நம்ம பரோட்டா ரெடி பண்ணதுக்கப்புறம் தோசைக்கல்லில் நம்ம போட்டுட்டு அப்படியே மொத்தமாக அடிச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 3 பரோட்டாவாக நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் மேலோட்டமாக லைட்டாக திரட்டிக்கோங்க. ரொம்பவும் போட்டு அழுத்தம் கொடுத்து பண்ணாதீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதையும் நம்ம பண்ணியாச்சு. இதை நம்ம தோசைக்கல் நல்லா சூடாக வச்சுருக்கிறதுல தோசைக்கல்லில் போட்டு இதை எடுக்க வேண்டியது தான். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து தோசைக்கல் நான் வந்து சூடாக்கி வச்சுருக்கேன். லைட்டாக ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ஆல்ரெடி மாவு திரட்டி வச்சுருக்கிறதுல பரோட்டா மாவு தூக்கிட்டு போய் அப்படியே தூக்கிட்டு போய் தோசைக்கல்லில் போட்டு திருப்பி வேக வச்சு எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கணும். பரோட்டா போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிக்கணும். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா நமக்கு சுற்றி நமக்கு நல்லா வெந்துடும். நடுவில் இருக்க மாவு மட்டும் குக் ஆகாமலே இருக்கும். அதனால் ஃபஸ்ட் நம்ம வந்து அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஆயில் அப்பப்போ சேர்த்து தோசை கரண்டியால் அப்பப்போ திருப்பி விட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரம் வெந்துடும். அதே மாதிரி அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா தான் சுற்றி நமக்கு வெந்து வரும். இல்லைன்னா நமக்கு வந்து மேலே மட்டும் குக் ஆகி நமக்கு உள்ளே ஃபுல்லாக குக் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் குக் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து நல்லா வெந்திருக்குது. வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். திரும்பி நான் இன்னொரு பரோட்டாவை நான் சேர்த்துக்க போகிறேன். அதே மாதிரி லைட்டாக ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். திருப்பி அப்பப்போ விட்டிங்கன்னா ஈக்குவலாக நமக்கு வெந்து வரும். நம்ம அடிக்கும் போது நமக்கு லேயராக நமக்கு பிரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒன் சைட் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் அப்பப்போ சேருங்க. ஏன்னா நமக்கு வந்து ஆயில் சேர்த்தா கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் மாவு இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். நமக்கு பரோட்டா நல்லா வெந்து வரும். ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். வெந்த பரோட்டா எல்லாத்தையுமே நான் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மொத்தமாக சூடாக இருக்கும்போது சேர்த்து வச்சு அப்படியே 2 பக்கமும் நம்ம சைடில் வச்சு நல்லா அடித்து விட்டிங்கன்னா போதும். நமக்கு அந்த லேயர் எல்லாம் பிரிய ஆரம்பிக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் வரும். அப்போ தான் இந்த மாதிரி குறுக்கால 2 பக்கம் மாற்றி இது மாதிரி தட்டி விட்டிங்கன்னா போதும். சூப்பராக லேயர் பரோட்டா ரெடி ஆகிடும். நான் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். அதோட சிக்கன் கிரேவி தான். ஸோ நார்மலாக வைக்கிற மெத்தட் தான். அதோட தயிர் வெங்காயம் வச்சுருக்கேன். மதுரையெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பரோட்டாவோட சிக்கன் கிரேவியும் அந்த தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிடுவாங்க. இந்த ஆனியன் பச்சடிக்கு அந்த சிக்கன் கிரேவி அந்த பரோட்டா எல்லாமே தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஒரு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் மீந்து போன சாதத்தில் பரோட்டா எப்படி பண்ணால் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.